ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓவர்லார்ட் சீசன் 1 இதோட முடியுது. இதுக்கப்புறம் சீசன் 2 தான். சீசன் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி யாருமே கேட்காதீங்க. ஏன்னா நீங்க கேட்கவே தேவையில்லை, நானே சீசன் 2 போட்டுருவேன். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 13. உங்களோட எம்பி எல்லாமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. எல்லாமே என்னோட பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு ஷெல்டியர், உனக்கு தான் இன்னும் எதுவுமே புரியல. ஒரு பிளேயர் விசஸ் பிளேயர் ஃபைட் நடக்கும்போது எப்பவுமே நான் வந்துட்டு ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருப்பேன். நீ ஹோலி லைட்டை வச்சு அட்டாக் பண்ணது எனக்கு எதுவுமே ஆகல, ஆனா ஃபயர் பவரை வச்சு அட்டாக் பண்ணது தான் எனக்கு ரொம்பவும் வலிச்சுது. ஆனா நான் அந்த வலியை தாங்கிக்கிட்டு வலிக்காத மாதிரி நடிச்சேன். அதனாலதான் நீ என் மேல ஹோலி மேஜிக்கை யூஸ் பண்ண. கடைசியா நான் பிளான் பண்ணபடியே உன்னோட மேஜிக் அவ்வளோத்தையும் நீ யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ண. நீ மட்டும் அதை பண்ணலன்னா கண்டிப்பா நான் தோத்து தான் போயிருப்பேன். நம்ம சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே நான் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். ஆனா நீ என்னோட எம்பியில மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ண. ஆனா என்னோட ஸ்கில்ஸ் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் கேட்கவும், நாஸ்ரிக்ல இருக்கிற எல்லா கார்டியனை பத்தியும் நான் படிச்சு வச்சிருக்கேன், ஸோ நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனாலும் உங்களால பிசிக்கல் அட்டாக்கை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோ பெர்ஃபெக்ட் வாரியர்னு சொல்லவும் பார்த்தா அவன் கிட்ட ஒரு ஆர்மர் வருது. இந்த ஆர்மர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். மாஸ்டர் ஒரு மேஜிக் யூசர், அவரால் எப்படி இந்த ஆர்மரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கொகேடஸ் கேட்கறான். மாஸ்டர் இப்போ ஒரு வாரியரா மாறி இருக்காரு, அதனாலதான் அவரால் இந்த ஆர்மரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி டெமியர் சொல்லவும், என்னோட லவர் உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நகேஷ் கி ஸ்வாட் இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொகைடஸ் ஆச்சரியப்படுதான். ஆனா இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் ஆச்சரியப்படுதா. அந்த 41 சுப்ரீம் பீயிங்கும் என்ன லீடர் ஆக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னோட மாஸ்டரை பத்தி இன்னைக்கு தான் நீ ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அவளை அட்டாக் பண்றான். அவளோட ஒரு கையே மொத்தமா போயிருது. நம்ம ஹீரோவோட லெஃப்ட் சைடு தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் நம்ம ஹீரோவோட லெஃப்ட் சைடு டக்குன்னு அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோ ஒரு ஸ்டிக் மாதிரியான ஒண்ணு உடைச்சு இன்னொரு ஸ்வாடை கொண்டு வந்துருதான். இப்போ ஷெல்டியர் ரொம்பவும் அடி வாங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அந்த குச்சி மாதிரி இருக்கிற ஒன்ன உடைச்சு வேற வேற வெப்பன்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். ஷெல்டியருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அவ ரொம்ப தள்ளி போகவும் நம்ம ஹீரோ ஒரு போ அண்ட் ஆரோவை கொண்டு வரான். இந்த வெப்பன் என்ன கிரியேட் பண்ண லார்ட் பாரன்சினோட வெப்பன், இது இன்னும் தொலைஞ்சு போகலையா, இது எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நான் எல்லாத்தையுமே கேஷ் ஷாப்ல இருந்து கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்பதான் அவளுக்கு புரியுது நம்ம ஹீரோ உடைக்கிறது சாதாரண ஸ்டிக் இல்ல அப்படிங்கிறது. 41 சுப்ரீம் பீயிங்கோட வெப்பனையும் என்னால ரெப்ளிகா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவுதான், இந்த சண்டை முடிஞ்சது, மாஸ்டர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி கொகைடஸ் சொல்லுவோம். ஷெல்டியரோட ஹெச்பி இன்னும் நிறையவே தான் இருக்கு, எப்படி மாஸ்டர் அதுக்குள்ளேயே ஜெயிப்பாருன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி டெமியர்ஸ் கேட்கறான். மாஸ்டர் செம ஃபாஸ்டா வெப்பனை மாத்திக்கிட்டே இருக்காரு, என்ன வெப்பனை நெக்ஸ்ட் கொண்டு வருவாருன்னு தெரியாம ஷெல்டியரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம டெமியர்ஸ்க்கு புரிய வைக்கிறாங்க. ஓ இதுதான் விஷயமா, அப்போ லார்டைன்ஸ் ரொம்பவும் கிரேட் தான் அப்படின்னு சொல்லி டெமியர் சொல்றான். அவரோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவுமே சூப்பர் தான், அவரை சுப்ரீம் பீயிங்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி டெமியர்ஸ் பாராட்டுறான். ஆனாலுமே இப்படி சண்டை போட்டு அவளோட ஃபுல் ஹெச்பியோ குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டெமியர்ஸ் கேட்கவும், மாஸ்டர் நீ குறைச்ச இட போடாத அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. என்கிட்ட இன்னும் நிறைய ஹெச்பி இருக்கு, உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வாட்ச்ல அலாரம் அடிக்குது. இது போகோ போகோ சேனோட வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் கேட்கறா. இதுக்கு உனக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா, இந்த சண்டை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வெப்பன் இல்லாம ஷீல்டை மட்டும் கையில வச்சிருக்கான். நீங்க வாரியரா இருக்கிற வரைக்கும் உங்களால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, மேஜிக் இல்லாம கண்டிப்பா உங்களால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ டக்குன்னு வாரியர்ல இருந்து மேஜிக் யூஸ்ரா மாதிரி ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்றான். இந்த சாதாரண ஸ்பெல் எல்லாம் என்னோட ஹெச்பியை கம்மி பண்ணிரும் நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், பார்த்தா நம்ம ஹீரோ கையில ஒரு கேஷ் ஷாப் ஐட்டம் இருக்கு, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண போறா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த ஸ்பெல்ல முடிக்கவும் ஒரு ஹோலி பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங், என்ன மன்னிச்சிராரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் இறந்து போயிருதா. வேம்பையரா இருந்துட்டு உன்னை மத்தவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணா நீ இல்ல என்ன ஒரு வேம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா இப்ப அங்க இருந்து கிளம்புறா. உடனே மாரேவு இப்ப கூடவே போறான். ஷெல்டியரை இப்ப ரெசரக்ட் பண்ணணும், இந்த லிஸ்ட்ல அவன் நேம் வரும்போது மைண்ட் கண்ட்ரோலோட இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன எச்சரிக்கை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்களும் உங்க கூடவே இருக்கோம் மாஸ்டர், போன தடவை நீங்க தனியா இருந்து ரிஸ்க் எடுத்தீங்க, ஆனா இந்த தடவை கார்டியன்ஸ் நாங்களும் உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஷெல்டியர் இன்னும் மைண்ட் கண்ட்ரோல்லயே திரும்ப வந்தா அப்படின்னா நாஸ்ரிக்கான கார்டியன்ஸ் நாங்களும் சேர்ந்து உங்க கூட சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஒரு ரெசரக்ஷன் பண்றதுக்கு 500 மில்லியன் கோல்டு காயின்ஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம ஹீரோ ரெசரக்ட் ஷெல்டியர் அப்படின்னு சொல்லவோ, இப்போ அந்த கோல்டு காயின் அவ்வளவோ உருகி ஷெல்டியரா கிரியேட் ஆகி ஷெல்டியர் உயிரோட வந்துருதா. லிஸ்ட்ல எப்படி காட்டுதுன்னு பார்த்தா அவ மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம நார்மலா தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ஷெல்டியர் கிட்ட போகவோ ஷெல்டியர் எந்திக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், என்ன மன்னிச்சிரு இது ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என்ன இப்படி தூக்கி வச்சிருக்கிறதெல்லாம் தப்பே இல்லை மயிலாட், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் லவ்வபுல்லா பேசவோ ஆல்பர்டோ டென்ஷன் ஆகுறா. ஆமா நான் ஃபாரஸ்ட்ல தானே போய் எல்லா அட்வென்ச்சரஸையும் கொண்டுட்டு இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, கடைசியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க சொன்ன மாதிரியே செபஸ் கூட தான் நான் போயிட்டு இருந்தேன், சில பேர் அட்டாக் பண்ண வந்தாங்க, அவங்க எல்லாரையும் நான் கொண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா.
யார் இவளை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணாங்கங்கிறத அப்போ இவளுக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. உனக்கு வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தெரியுதா அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் டிஃப்ரெண்டா தெரியல அப்படின்னு அவ சொல்றா. உன்னால லார்ட் ஐன்ஸ்க்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் உட்காந்து எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. ஆனா இப்போ இதுதான் ரியாலிட்டி, ஒரு வழியா ஷெல்டியரை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிம்மதியாகிறான். இப்போ ஆல்பர்டோ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு லார்ட் ஐன்ஸ் உங்க ஆர்டருக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி எந்திரிச்சிட்டு இவ பண்ண தப்புக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து திட்டணும், அதுதான் இவளுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. தப்பு பண்ணது எல்லாமே நான் தான், திட்டுறதா இருந்தா நீங்க என்னதான் திட்டணும், நான் தான் இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், ஷெல்டியர் இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவோ அவ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. டமியர்ஸ் அவ ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவளுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன் செபஸ் மட்டும் திரும்ப வரல அப்படின்னு சொல்லவும் நான் தான் என்னோட பிளானை கண்டினியூ பண்ண சொல்லி அவனை அங்கேயே இருக்க சொன்னேன். ஷெல்டியரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவங்க கண்டிப்பா செபஸ் தேடி வந்தாங்க அப்படின்னா இந்த ஹைன் சோல் கோனை பத்தி அவங்களுக்கு அப்போ தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பண்ண பிளாஸ்ட் அந்த ஃபாரஸ்டே அழிச்சிருச்சு, நான் அதை சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மாறே கேட்கறா. இல்ல வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். வேர்ல்டு லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஒரு பிளேயர் தான் நினைக்கிறேன். ஒரு பிளேயர் மட்டும் இல்ல, இங்க நிறைய பிளேயர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நாஸ்ரிக்கோட செக்யூரிட்டியை டைட் ஆக்கணும், அண்டர் ஆர்மியை கிரியேட் பண்ண நமக்கு நிறைய பாடிஸ் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லார்டைன்ஸ் மனுஷங்களை நம்ம அண்டர் ஆர்மியா கிரியேட் பண்ணா அவங்க லெவல் 40 தாண்ட மாட்டேங்குது, அதனால மனுஷங்க இல்லாம வேற ஒரு கிரியேச்சரா நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு லிசர்ட்மேன் வில்லேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்த அந்த வாம்பைரை யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, அவளை விடவோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதை 6 ஸ்கிரிப்சர் பேசிக் செக்யூரிட்டி எல்லாத்தையுமே டைட் பண்ண சொல்லுங்க, அது போக அந்த கிரவுன் ஆஃப் விஸ்டமையும் யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க, எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் பண்ண சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சொல்றபடி நீங்க அந்த வில்லேஜ்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. அந்த பாட்டி லீஸாவும் இன்ஃபீரியாவும் அந்த வில்லேஜ்க்கு போறாங்க. அங்க பார்த்தா நாஸ்ரீக்ல இருக்கிற ஒருத்தி இருக்கா. லார்டைன்ஸ் உங்களை கவனிச்சுக்கிட சொல்லி என்ன அனுப்பி வச்சாரு, நீங்க என்ன ஃபேடான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. இப்போ சபஸ் வந்துட்டு ரியஸ்டேஸ் கிங்டம்ல இருக்கா. நம்ம ஹீரோவோட பிளான் படி தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அதே இடத்துல தான் வந்துட்டு பயந்து போய் ஓடி வந்த அந்த பிரெயின் வந்து ஒரு இடத்துல இருக்கான். ஒரு ராயல் நைட் சோல்ஜர் வந்துட்டு பிரெயின் இது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் கேசிஃப் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். எங்க நம்ம ஹீரோக்கு இப்போ அடமாண்டியம் பிளேட்டை கொடுத்துட்டாங்க. இந்த ஊர்ல இப்போ 3வது அடமாண்டியன் ஹீரோவும் வந்துட்டான். இவன் பேரு மோமான் ரேவன் பிளாக் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. இவன் அந்த காட்டையே அழிச்சிட்டானாம்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி சார், உங்க ஹை லெவலுக்கு இப்போதைக்கு இங்க எந்த ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஓ அதுவும் நல்லதுக்கு தான், நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை மறந்தே போயிட்டேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் என்ன ரூம்ல வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ற நம்ம ஹீரோ இப்போ உள்ள போறான். கொக்கைடஸ் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா இந்த பிளான்ல நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா டேரக்டா சீசன் 2 தான், அது சும்மா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அதுல சில கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. ஆனாலுமே கதை ரொம்ப சூப்பரா தான் போகும். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத அதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சீசன் 1 பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.